பால் இருக்குது, ரெண்டுமே பால். ஒரு இந்த மாதிரி கார்ட்போர்டு வச்சுக்கலாம். இதில் தண்ணி கலந்துருக்காங்களா இல்லையான்றதுக்கு வந்து ஒன்றுமே வேண்டாம். ஒரு சொட்டு விட்டுருக்கேன். இது பாருங்கள், இது வேகமாக போயிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பால் அந்த தடம் இருக்கும். பால் தடம் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் ஆஃப் இது நமக்கு நல்லாவே தெரியும். இது அப்படி வீட்டில் இது மாதிரி இல்லைன்னா கூட இந்த மாதிரி பிளேட்டில் கூட நம்ம வந்து இப்படி எடுத்து விட்டு பார்க்கலாம். சும்மா விட்டிங்கனாவே போதும். தண்ணியாக இருந்ததுன்னா தண்ணியாக இருக்கும், பாலாக இருந்தால் பாலாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். பிளாக் கலரில் ஆகுது பாருங்கள். நம்ம நெய் வீட்டில் அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய நெய். இதில் வந்து என்ன எதுவுமே டிஃப்ரென்ஸே தெரியாது. இது வந்து ஒன்றுமே கிடையாது. ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள், இந்த டிங்சர் அயோடின் நம்ம கடையில் விற்கிது இல்லைங்களா, டிங்சர் அயோடின், அது மட்டும் பார்த்தோம்னா இதில் நான் ஒரு டிங்சர் அயோடின் மட்டும் விடுறேன். இது பார்த்தீங்கன்னா கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். பிளாக் கலரில் ஆகுது பாருங்கள், தெரியுதா? டிங்சர் அயோடின் விட்டு வேணுன்னா பிளாக் கலர். இது பாருங்கள் ஒரிஜினல், அந்த கலர் எதுவுமே மிக்ஸே ஆகலை. ஸோ இது வந்து ஒரிஜினல் நெய். இது வந்து டூப்ளிகேட்டடு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே அடல்ட்ரேட்டட். தேனில் இன்றைக்கி அடல்ட்ரேஷன் நிறைய பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நாங்கள் மாசாகவே நாங்கள் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நாங்கள் ரைட் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தேன் மாதிரி இருக்கும், டிஃப்ரென்ஷியேஷனே தெரியாது. இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியும், ஆனால் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா இதுதான் தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு சிம்பிள் டெஸ்ட்டு தான், வேறு ஒன்றுமே வேண்டாம். பிளெயின் வாட்டர், சும்மா பிளெயின் வாட்டர் பாருங்கள். நான் வந்து ஒரு தேன் எடுத்து விடுறேன். இப்போ பாருங்கள், இந்த தேன் தண்ணியோட ரியாக்டே பண்ணலை, அப்படியே அது தனியாக இருக்குது. தேன் தனியாக அடியில் தங்கிடும், வாட்டர் தனியாக இருக்கும். நான் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் போர் மட்டும் தான் பண்ணினேன். ஓகே, இதே வந்து இது தேன் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே தானாக கரைஞ்சிடும். நான் எதுவுமே ஸ்டிர் பண்ணல, எதுவுமே பண்ணலை. இந்த தேன் பாருங்கள், இது அப்படியே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுது. ஸோ இது வந்து டூப்ளிகேட் தேன். இது வந்து மெயினாக வந்து சர்க்கரை பாகு தான் நிறைய கலந்து வச்சுருப்பாங்க. சர்க்கரை பாகு பிறக்கல வெள்ளத்துக்கு அந்த பாகை தான் நம்மளை ஏமாற்றி இந்த மாதிரி தேன், இது ஒரிஜினல் தேன், கொம்பு தேன், கொல்லிமலை தேன், அந்த தேன் இந்த தேனுன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றக்கூடியது இந்த பொருள். ஆனால் ஒரிஜினல் தேன் பார்த்திங்கன்னா அது அப்படியே இருக்கும். அந்த கலர் எந்த விதத்துலையுமே அது மாறி வராது. அடுத்தது பார்த்தோம்னா அடல்ட்ரேஷன் நிறைய நடக்கிறது வந்து மில்க். அதில் வந்து நமக்கு நல்லா தெரியும், தண்ணி கலக்கிறாங்க. தண்ணி தான் நம்ம மெயினாக கலப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பால் இருக்குது, ரெண்டுமே பால். ஓகே, இது ஒரு சிம்பிள் டெஸ்ட்டு தான். ஒன்று வந்து ஒரு இந்த மாதிரி கார்ட்போர்டு வச்சுக்கலாம். இதில் தண்ணி கலந்துருக்காங்களா இல்லையான்றதுக்கு வந்து ஒன்றுமே வேண்டாம். இது பாருங்கள், இந்த மாதிரி இன்க்ளைன் பொசிஷன் வச்சுட்டு ஒரு சொட்டு விட்டுருக்கேன். இது பாருங்கள், இது வேகமாக போயிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பால் அந்த தடம் இருக்கும். பால் தடம் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் ஆஃப் இது நமக்கு நல்லாவே தெரியும். இது ஒன்று. அப்படி வீட்டில் இது மாதிரி இல்லைன்னா கூட இந்த மாதிரி பிளேட்டில் கூட நம்ம வந்து இப்படி எடுத்து விட்டு பார்க்கலாம். சும்மா விட்டிங்கனாவே போதும். தண்ணியாக இருந்ததுன்னா தண்ணியாக இருக்கும், பாலாக இருந்தால் பாலாக இருக்கும்.